श्रीसूक्तम्। ॐ हिरण्यवर्णां हिरण्यीं शवुवर्णरजतस्तरजां सन्नित्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः. அக்னி தேவனே, பொன் நிறத்தவனும் பாவங்களை போக்குபவனும் பொன் வெள்ளி மாலையை அணிந்தவனான நிலவு போன்றவனும் பொன் மயமானவரான மகாலட்சுமி என்னுடன் எழுந்தருள செய்வாய். தாம் ஜாதவோ வேதோ லக்ஷ்மி மணபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காம் ஸ்வம் புருஷானஹம். அக்னி தேவனே, யாருடைய அருளால் நான் பொன்னையும் பசுக்களையும் குதிரைகளையும் உறவுகளையும் பெறுவேனோ அந்த மகாலட்சுமி என்னிடம் எழுந்தருள செய்வாள். அவள் என்னிடமிருந்து விலகாதிருக்க செய்வாய். ஆச்வபூர்வாம் ரதமச்யாம் ஹஷ் இஸ் தீனாத இப்ரபோதினீம் ஷப்ரோதினீம் ஸ்ரீயம் தேவீமுபஹி வயே ஸ்ரீர்மாம் தேவீர் ஜௌஷ்தாம். முன்னால் குதிரைகள் நடுவில் ரதங்கள் புடைசூழ வருபவளும் யானைகளின் ஒளியை தன் வரவின் அறிகுறியாக கொண்டவளுமான ஸ்ரீதேவியை அழைக்கின்றேன். திருமகளே, நீ என்னிடம் மகிழ்ந்து உறைவாய். காம் சோஷ்மிதாம் ஹிரண்ய பிராகாராமாத் இத்ராம் இஜ்வலந்தீம் யுத்ருக்தாம் பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமி சோபயிஷ்வயே ஸ்ரீயம். புன்முறுவல் தவழ்பவளும் பொன் கோட்டையில் உறைபவளும் கருணை நிறைந்தவளும் ஒளி பொருந்தியவளும் மகிழ்ச்சி நிறைந்தவளும் மகிழ்ச்சியை தருபவளும் தாமரையில் வீற்றிருப்பவளும் தாமரை நிறத்தவளும் ஆனவள் யாரோ அந்த திருமகளே இங்கே எழுந்தருமாறு பிரார்த்திக்கின்றேன். சந்தித்ராம் இப்ரபாஷாம் யசசா ஈஸ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜௌ இஷ்டாமுதாரம் தாம் பத்மினீம் சரணமஹம் பரப்பத்யே லக்ஷ்மீ நச்யதாம் யுத்வாம் ருணே. சந்திரனை போன்றவளும் ஒளிமிக்கவளும் தன் மகிமையால் சுடர்விட்டு பிரகாசிப்பவளும் தேவர்களால் பெறபவளும் கருணை மிக்கவளும் தாமரையை தாங்கியவளும் ஈம் என்னும் பீஜ மந்திரத்தில் பொருளாக திகழ்பவளும் இந்த மகாலட்சுமி நாம் சரணமடைகின்றேன். தேவியே, உன்னை வேண்டுகின்றேன். எனது வறுமையை விளக்குமாறு அருள்வாய் தாயே. ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவ வ்ருஷோதபீல்வஹ தஸ்ய பலுலோனி தபசா நோதந்து மாயா இந்தராயயாச்ச பாஹேயா அலக்ஷ்மீ. சூரியனின் நிறத்தவளே, காட்டிற்கு தலைவனாகிய வில்வ மரம் உன் தவத்தால் உண்டாயிற்று. அதன் பழங்கள் அறியாமையாகிய அகத்தடையையும் அமங்கலமாகிய புறத்தடைகளையும் உன் தவத்தாலேயே அழிக்கட்டும். உபைதுமாம் தேவ ஷஹத் கீர்த்திச்ச மணீனாம் ஷஹா இப்ராதோர்ஷி ரேஷ்மி கீர்த்திம் ருத்திம் ததாது மே. குபேரனும் புகழின் தேவனுமான செல்வங்களுடன்
செல்வங்களுடன் என்னை நாடி வர வேண்டும். உன் அருள் நிறைந்த இந்த நாட்டில் பிறந்திருக்கின்ற எனக்கு பெருமையும் செல்வத்தையும் தருவாய். क्षोभिपाशां मलां येष्टामलक्ष्मी नाशयाम्यहम् अबोधिमशंवृद्धिं शर्वां निनुत मे इक्रोशात्. பசி தாகத்தினால் மெலிந்தவளும் தேவிக்கு முன்னால் பிறந்தவளுமான மூதேவியை நான் விளக்குகின்றேன். என் வீட்டிலிருந்து எல்லா ஏழ்மையையும் வறுமையும் அகற்றி அருள்வாய். கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்ய புஷ்டிட்டாம் கரீக்ஷிணீம் ஈஸ்வரீக்கும் சர்வபூதானாம் தாமி சோபகிஷ்வயே ஸ்ரீயம். நறுமணத்தில் இருப்பிடமானவளும் வெல்லப்பட முடியாதவளும் என்றும் வலிமையை தருபவளும் எல்லாம் நிறைந்தவளும் எல்லா உயிர்களின் தலைவியுமான மகாலட்சுமியை இங்கே எழுந்தருள பிரார்த்திக்கின்றேன். மனக்ஷ காமமாக்ஷோதிம் வாசஸ்யமஹி பசூனாம் ரூபமம் மன்னஸ்ய மயிஸ்ரீ ஸ்ரயதாம் யஷ. திருமகளே மனதில் எழுகின்ற நல்ல ஆசைகளையும் மகிழ்ச்சியையும் வாக்கில் உண்மையையும் பசுக்களின் நிறைவால் மற்றும் உணவின் நிறைவால் ஏற்படுகின்ற இன்பத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். எனக்கு கீர்த்தி உண்டாகட்டும். கர்த்தமேன இப்ரஜாபூதா மயி சம்பவ கர்த்தம ஸ்ரீயம் வாஷய மே குலே மாதரம் பத்மமாலினி. கர்த்தம முனிவரே, உமக்கு மகளாக பிறந்த மகாலட்சுமி என்னிடம் வர வேண்டும். தாமரை மாலை அணிந்தவளும் செல்வத்தில் தலைவியும் அன்னையும் ஆகிய அவளை என் குலத்தில் தங்க செய்ய வேண்டும். ஸ்ருஜந்தோஷ்ணீயுக்தானி ஷிக்லிதவசமே இக்ருஷோஷே நிஷதேவிம் மாதரம் ஸ்ரீயம் வாஷய மே குலே. திருமகளின் மகனான ஷிக்லேந்திரே தண்ணீர் உள்ள உணவை பொருட்களை உற்பத்தி செய்யட்டும். என் வீட்டில் நீங்கள் வசிக்க வேண்டும். தேவியும் உமது அன்னையுமான திருமகளை என் குலத்தில் வாழும்படி அருள வேண்டும். ஆயித்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிட்டீம் பிங்களான் பத்மமாலினீம் சந்தித்ராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவா. அக்னிதேவனே, கருணை மனத்தவளும் தாமரையில் உறைந்தவளும் உலகை உணவூட்டி வளர்ப்பவளும் குங்கும நிறத்தவளும் தாமரை மாலை அணிந்தவளும் பொன்மயமானவளும் மகாலட்சுமியை என்னிடம் எழுந்தருள செய்ய வேண்டும். அக்னி தேவனே, ஆர்யித்ராம் யஹா கரிணீம் யஷ்டிம் ஷௌவர்ணாம் ஹேமமாலினீம் ஷௌர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ. அக்னிதேவனே, கருணை மனத்தவளும் கம்பீரமானவளும் செங்கோல் ஏந்தியவளும் அழகிய நிறத்தவளும் சூரியனைப் போல பிரகாசித்தவளும் பொன்மயமானவளுமான மகாலட்சுமி என்னிடம் எழுந்தருள செய்ய வேண்டும். தாம ஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீ மணபமா
मनकामिनीं यस्यां हिरण्यं हि प्रबोधं कामे ताश्चोष्मान् विन्देह्यं पुरुषानहम्. அக்னிதேவனே, யாரால் ஏராளமான பொன்னும் பசுக்களும் பணிப்பெண்களும் குதிரைகளும் ஆட்களும் நான் பெறுவேனோ அந்தத் திருமகள் என்னை விட்டு விலகாதிருக்குமாறு செய்தருள வேண்டும். யக்ஷோஷேத் இப்ரயவேயோ ஹோத்வா ஹவ்யாதாக்ஷ்ய மன்வஹம் இஷ்ரியத் பஞ்சதர் இச்சம் ச ஸ்ரீகாமः சததம் சேவேத். யார் திருமகளின் அருளை வேண்டுகிறார்களோ அவன் தூயவனாகவும் புண்ணியங்களை அடக்கியவனாகவும் இருக்க வேண்டும். தினமும் நெய்யால் ஹோமம் செய்ய வேண்டும். திருமகளின் மேற்கொண்ட 15 மந்திரங்களையும் எப்போதும் ஜபம் செய்ய வேண்டும். ஆனந்தः கர்த்தமச் சைவ சிக்லீத இதி விச்ருதாத் ரிஷயஸ்தே த்ரய இப்ரோயுக்தாஸ் வயம் ஸ்ரீரேவ தேவதா. பிரபலமானவர்களும் முனிவர்களுமான ஆனந்தர், கர்தமர், சிக்லீதர் ஆகிய மூவரும் இந்த சுக்தத்தின் ரிஷிகள். மகாலட்சுமியே தேவதை. பத்மானனே, பத்மஊரு, பத்மாக்ஷோ, பத்மசம்பவே த்வம் மாம் பஜஸ்வ பத்மாக்ஷோஷேன ஷௌரியம் லாபாம்யஹம். தாமரை போன்ற முகத்தவளே, தாமரை போன்ற கால்களை உடையவளே, தாமரை போன்ற கண்களை உடையவளே, தாமரையில் தோன்றியவளே, நான் எதனால் வளம் பெறுவேனோ அதை எனக்கு நீ அருள்வாய். அஸ்வதாயி கோதாயி தனதாயி மகாதனோ மகாதனே தனமே ஜௌஷதாம் தேவி சர்வ காமாம் தேஹி மே. குதிரைகளை தருபவளும் பசுக்களை தருபவளும் செல்வத்தை தருபவளும் செல்வத்தின் தலைவியுமான மகாலட்சுமியே, எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதால் வரும் இன்பத்தை தருகின்ற செல்வத்தை எனக்கு அருள்வாய். புத்திர பௌத்ர தனம் தானியம் இத்யஸ்வாதி கவே ரதம் இப்ரஜானாம் பவஷி மாதா ஆயுஷ்மந்தம் கரோது மாம். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், செல்வம், தானியம், யானை, குதிரை முதலியவையும் பசுக்கள், தேர்கள் எல்லாம் தருவாய். மக்களுக்கு நீ தாயாய் இருக்கிறாய். என்னை நீண்ட ஆயுள் உள்ளவனாக ஆக்குவாய். தனமக்னிர்தவம் வாயுர்தனம் க்ஷோர்தனம் தனமிந்த்ரோ விப்ருஷயிஷ்பதிர் அருணம் தனமஸ்னுதே. அக்னி தேவனும் வாயு தேவனும் சூரிய பகவானும் பசுக்களும் இந்திரனும் பிரகஸ்பதியும் வருணதேவனும்
தம் செல்வத்தை உன் அருளாலே அனுபவிக்கிறார்கள். சந்திராபாம் லக்ஷ்மீம் ஷானாம் ஷௌர்யாபாம் ஸ்ரீயமீஸ்வரீம் சந்தித்ர ஷௌர்யாக்னீம் வர்ணாயாம் ஸ்ரீமகாலக்ஷ்மீம் முபாஸ்மஹே. சந்திரனைப் போல குளிர்ந்து பிரகாசிப்பவளும் தேவர்களின் அருளால் விளங்குபவளும் சூரியனைப் போல் பிரகாசிப்பவளும் திருமகளும் தலைவியும் சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரும் மகிமையாகக் கொண்டவளுமான ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுகின்றேன். வைனதேய சோமம் பீபது இவ்ருவித்ரஹா ஹோமம் தனஸ்ய ஓமிமோமக்ஷயம் ததாது ஓமினஹ. கருடனே, சோமரசத்தை பருகு. விருத்திராசுரனை கொன்றவனான இந்திரன் சோமரசத்தை பருகட்டும். சோம யாகம் செய்து விரும்புகின்ற எனக்கும் ஏராளமான செல்வத்தை தரட்டும். நைக்ரோதோ நச மாத்சர்யம் நலோபோ நாசுபாமதிः பவந்தே கிருத புண்ணியானாம் பக்தானாம் ஸ்ரீசூக்தம் ஜபேத்ஷதா. புண்ணியம் செய்த பக்தர்களுக்கு கோபம் வருவதில்லை, பொறாமை வருவதில்லை, கருமித்தனம் வருவதில்லை, கெட்ட புத்தி வருவதில்லை. பக்தி பெறுவதற்காக அவர்கள் ஸ்ரீ சுக்தத்தை எப்போதும் ஜபிக்க வேண்டும். வர்ஷேந்து விபாவரி தேவோ ஆயுப்ரஷ்யத் வித்யுதா ரோஷேந்து சர்வவேதா பீஜான்யவ இப்ரஹ்ஷ்ய இத்விஷோ ஜஷி. உன் கருணையால் மேகங்கள் மின்னருடன் இரவும் பகலும் மழை பொழியட்டும். எல்லா விதைகளும் நன்றாக முளைத்து வளரட்டும். கடவுளை நிந்திப்பவர்கள் விலகி விடட்டும். பத்ம-இப்ரியோ பத்மனே பத்மஹேஷ்சே பத்மாலயே பத்மதலாய சாதாஷி விஸ்வ-இப்ரியே விஷ்ணு மனோநூ சூலே இத்வ-இப்பாத பத்மம் மயி ஷண்ணீதஸ்வ. தாமரையை விரும்புபவளே, தாமரை மகளே, தாமரையை கையில் ஏந்தியவளே, தாமரையில் வீற்றிருப்பவளே, தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவளே, உலகிற்கு பிரியமானவளே, விஷ்ணுவின் மனத்திற்கு உகந்தவளே, உனது திருவடி தாமரையை என்மீது வைத்தருள்வாய் தாயே. யாஷா பத்மாசனஸ்தா விபுல கடிதடி பத்ராயதாக்ஷி கம்பீராபர்வித்தநாபி இஷ்தனபரநமிதா ஷோயிப்ருவஷ் இத்ரோ இத்தரீய லக்ஷ்மீர் இவ்யைர் கஜேர் யுத்ரைர் மணிகண கஷிதை விஷ்ணாபீதா.
क्षेमकुम्भै नित्यं शापद्महस्ता मम वसतु यत्रो हे सर्वमाङ्गल्ययुक्ता. யார் தாமரையில் வீற்றிருக்கிறார்களோ பருத்த புறங்களை உடையவர்களோ, தாமரையில் போன்ற கண்களை உடையவர்களோ, கம்பீரமான தொப்புள் உடையவர்களோ, மார்புகளின் பாரத்தால் தலை குனிந்தவர்களோ, வெண்ணிறமான ஆடையையும் மேலாடையும் தரித்தவளோ, இரத்தினங்கள் பதித்த கலச நீரைக் கொண்டு தேவலோகத்தின் சிறந்த யானைகளால் அபிஷேகம் செய்யப்படுபவளோ, தாமரையை கையில் தாங்குபவளோ, எல்லா மங்களமும் நிறைந்தவளோ, அந்த மகாலட்சுமி என் வீட்டில் என்றென்றும் வசிக்க வேண்டும். லக்ஷ்மீம் ஷோஷிரஷமுத்ர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாக்ஷீபூத சமஸ்ததேவவனிதாம் லோகைகதீபாங்குராம் ஸ்ரீமன்மத்ம கடாக்ஷே லப்த நீப இப்ரஹிமேத்ர கங்காதராம் இத்வாம் இத்ரைலோக்ய குடும்பினீம் ஷரஷீதாம் வந்தே முகுந்தப்ரியாம். அதிஷ்டத்திற்கு இருப்பிடமானவளும் பார்க்கடலரசனின் மகளும் ஸ்ரீரங்கத்தில் உறைகின்ற தேவியும், தேவலோக பெண்கள் அனைவரையும் பணிப்பெண்களாக கொண்டவளும், உலகிற்கு ஒரே தீபமாக இருப்பவளும், யாருடைய மேன்மையான கடைக்கண் பார்வையை பெற்றதால் பிரம்மனும் இந்திரனும் சிவபெருமானும் பெருமை பெற்றார்களோ, அவளும், மூன்று உலகங்களையும் குடும்பமாக கொண்டவளும், தாமரை குலத்தில் தோன்றியவளும், மகாவிஷ்ணுவும் பரியமானவனுமான உன்னை வணங்குகின்றேன். சீதலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி, ஜயலக்ஷ்மி, சரஸ்வதி, ஸ்ரீலக்ஷ்மி, வரலக்ஷ்மி ச பரசன்னா மம சர்வதா. நினைத்ததை நிறைவேற்றவல்ல சித்தலக்ஷ்மியையும், முக்தியை தரவல்ல மோக்ஷலக்ஷ்மியையும், வெற்றியை தரவல்ல ஜெயலக்ஷ்மியையும், தாமரை குலத்தில் தோன்றியவளும் செல்வத்தை தரவல்ல திருமகளாகவும், வரங்களை தரவல்ல வரலக்ஷ்மியாகவும் இருக்கின்ற நீ எனக்கு எப்போதும் அருள் நிறைந்தவளாக இருப்பாய். வராங்குஷௌ பாஷமபீத முத்ராம் கரைர் வஹந்தீம் மமலாசனஸ்தாம் பாலார்க்க கோடி பிரதீபாம் நேத்ராம் பஜேஹமாத்யாம் ஜகதீஸ்வரீம் யித்வாம். வரம் மற்றும் அபய முத்திரைகளை கையில் தாங்கியவளும், பாசம் அங்குஷம் ஆகிய ஆயுதங்களை கையில் தாங்கியவளும், தாமரையில் வீற்றிருப்பவளும், கோடி
உதய சூரிய பிரகாசம் பொருந்தியவளும் 3 கண்கள் உடையவளும் ஆதிசக்தியும் உலகின் இறைவியுமான அவளை நான் துதிக்கின்றேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே இத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே. அனைத்தையும் மங்களமாக்குபவளே, மங்களத்தை தருபவளே, எல்லா நன்மைகளையும் தருபவளே, சரணமோ அடைந்தவர்க்கு உரியவளே, 3 கண்களை உடையவளே, தேவி நாராயணி உனக்கு நமஸ்காரம். நாராயணி உனக்கு நமஸ்காரம். நாராயணி உனக்கு நமஸ்காரம். ஷரஷீஜ நிலையே சரோஜ ஹேஷ்தே தவலதராம் சுக கந்தமாம்ய சோபே பகவதி ஹரி வல்லபே மனோவிஷ்ணே த்ரிபுவனமூர்த்திகரி இப்ரஷீத மத்யம். தாமரை இருப்பிடமாக வந்தவளே, தாமரை கல்வியை தாங்கியவளே, தூய வெள்ளை வெள்ளாடையும் நறுமணம் மாலையும் அணிந்து அழகாய் விளங்குபவளே, பகவதி திருமாலின் துணையவளே, விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுபவளே, மூவுலகையும் வளமளித்து காப்பவளே, எனக்கு அருள் புரிவாய். விஷ்ணு பத்னீம் சோமாம் தேவீம் மகாதவி மாதவ இப்ரியாம் விஷ்ணு ஓம் இப்ரிய ஷகீம் தேவீம் நாமாம் யச்யுத வல்லபாம். திருமாலின் தேவியும் உமாதேவியாக இருப்பவளும் துளசி செடியாக இருப்பவளும் மாதவனுக்கு பிரியமானவளும் அவனது மனதிற்கு உகந்த துணைவியும் அவளுடன் இணைந்தவளுமான தேவியை வணங்குகின்றேன். ஓம் மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி ச பிரச்சோதயாத். ஓம் மகாலக்ஷ்மி அறிந்துள்ளோம். திருமாலின் துணைவியை அவளை இதற்காக தியானிப்போம். அந்த லக்ஷ்மி தேவி நம்மை தோன்றுவாளாக. ஸ்ரீ வர்யிச்சஸ்ய மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா பவமானன் மஹீயதே தனம் தான்யம் பசும் பத்ரலாபம் பத்ஷம் வத்சரம் தீர்க்கமாயு ரிணரோகாதி தாரித்ர்ய பாபஷூர்தப நிருத்யப பயசோக மனஸ்தாபா நத்யந்து மம சர்வதா. மகாலட்சுமியே, ஆற்றல், வளமான வாழ்க்கை, நல்ல உடல்நிலை இவற்றை எனக்கு தந்தபடி எப்போதும் காற்று வீசட்டும். செல்வம், உணவுப் பொருட்கள், மிருகங்கள், பிள்ளை செல்வங்கள்,
நூறாண்டு நீண்டாயுள் எல்லாம் எனக்கு கிடைக்கட்டும். கடன், நோய், வறுமை, பசி, அகால மரணம், பயம், கவலை, மனதின் துன்பங்கள் எல்லாம் ஒழியட்டும். இஸ்ரீயே இஸ்ரீயே ஜாத இஸ்ரீயே ஆனீர்யாய இஸ்ரீயம் வயோ சரித்ருத்யோ ததாது இஸ்ரீயம் வாஷா ஆனா அம்ருதத்வமான்யம் யன் பஜாந்தி சந்த்யா ஷவிதா விதத்யோ. திருமகள் சேர்பவர்களுக்கு செல்வம் சேர்கின்றது. யசோவரியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கின்றது. அவர்கள் செல்வத்தில் திளைத்தபடி மரணமற்ற நிலை அடைகின்றார்கள். விரைவாக புகழையும் வெற்றியையும் அடைகின்றார்கள். இஸ்ரிய ஏவைனம் தச்ரியாமாததாதி சந்ததம் ரோஜா வக்ஷெட் விக்ருத்யம் ச இந்தததம் சந்தீயதே பிரஜாயா பசுபி ய ஏவம் வேதா. எல்லா நன்மையும் திருமகளே தான். இவ்வாறு அறிபவன் திருமகளை அடைகின்றான். மந்திரங்களுடன் யாகம் எப்போதும் செய்ய வேண்டும். அப்படி செய்பவனுக்கு மக்கட் செல்வமும் கால்நடை செல்வமும் கிடைக்கின்றது. எவ்வாறு அறிய வேண்டும்? யோ மகாதேவ்யைஷ வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ ச பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மகாலட்சுமியான திருமகளை அறிந்துள்ளேன். திருமாலின் துணைவியான அவளை அதற்காக தியானிப்போம். அந்த மகாலட்சுமி தேவி நம்மை தூண்டுவாளாக. ஓம் மகாலட்சுமி. ஓம் மகாலட்சுமி.